உள்துறை அமைச்சர் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம், பதவி. அந்த பதவியின் மூலமாக அவர் எடுத்தது நடவடிக்கைகள் எல்லாமே காங்கிரஸ் அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை. அவர் குஜராத்துக்காரன்றதுக்காக அவனுக்கு போய் ஒரு 3000 கோடியில சிலையை வச்சுட்டு பட்டேல்னு பேர் இருக்கிறதுக்காக அவர் எங்க ஊருக்காரன்னு சொல்றது வந்து பக்கா திருட்டு. அதை ஜக்கி வாசுதேவ் நேற்று பேசுறாரு. சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் ஒட்டுமொத்த இந்தியாவை ஒன்றிணைத்தார். நாங்கள் ஆன்மீகம் மூலமாக ஒன்றிணைப்போம்னா எங்கள் ஊரில் சிவன் கோயில் இருக்கு. சிவராத்திரிக்கு வந்து நாங்கள் வந்து எங்களுக்கெல்லாம் சிறப்பு பூஜை உண்டு. எங்கள் குடும்பத்திலேருந்து கொடுப்போம். எங்கள் குலதெய்வத்துக்கு போனால் தை மாதம் நாங்கள் தான் முதல்ல நெல் படி கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். எங்களுக்கு தெரியாத வந்து என்ன சொல்லி கொடுக்குறான். மிஞ்சி போனால் இங்கிலீஷில் புழுவான், இல்லை சமஸ்கிருதத்தில் புழுவான். அகம் பிரம்மோஸ்மின்வான். என்ன அகம் பிரம்மோஸ்மி? அகம் பிரம்மாஸ்மினா கடவுள் உன்னோடு உள்ளே இருக்கிறார். தத்துவமசீமா. தத்துவமசினா நீயே அதுவாக இருக்கிறாயின் பேரு. இதனாக அன்பே சிவம்ங்கிறோம். அன்பே சிவம் சொன்னா உனக்கு கசக்குது. எங்க ஊர் கோயிலில் உனக்கு என்ன வேலை? எங்க கடவுளோடு விளையாடுவதற்கு நீ யார்? நேற்று பாருங்க, அந்த 1,00,000 பேர்ல இவன் என்ன கொடுத்தான்னு எனக்கு தெரியாது. அதுல வேற அவரே கிளைம் பண்ணிக்கிறாரு. there is no drugs, there is no toxic substances, the only toxic substance is the God. கடவுள் தான் இங்க போதைப் பொருள்ங்கிறான். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஒரு வியாபாரம் அது. அங்க உள்ள போய் நடவடிக்கை எடுக்க வேண்டிய பவர் யாருக்கு இருக்கு? மத்திய அரசுக்கு இருக்கு, மாநில அரசுக்கு இருக்கு. யாரும் உள்ள நுழைய முடியல. நீதிமன்றம் வரைக்கும் போய் ஏமாத்துறீங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரஸில் வந்து பாருங்க, அந்த பிள்ளைங்களாம் அப்படியே கண்ணில் வந்து தண்ணி கொட்டுது, அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்கன்னு தெரியல. அது வந்து ஒரு சைக்காலஜி, குரூப் சைக்காலஜி, மாஸ் சைக்காலஜின்னு பேர். அது 1000 பேர் 2000 பேர் கூடியிருக்கிற இடத்துல ஒருத்தர் அழுதா பைத்தியக்கார மாதிரி எல்லாரும் அழுவான்.